ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில உமா நிச்சயதார்த்தம் நின்ன உடனே வீடு தேடி வந்து எங்க எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லி பொண்ணு கேட்டு வந்தீங்க. உங்க குடும்பத்துல பொண்ணை கொடுக்க முடியாம போச்சுன்னு அண்ணன் ரொம்ப வருத்தப்பட்டாரு. அதான் அண்ணன் நேரில் வர சங்கோச்சப்பட்டுக்கிட்டு என்ன அனுப்பிச்சு வச்சாரு மாமா. மற்றபடிக்கு நீங்க எதையும் தப்பா எடுத்துக்காதீங்க மாமா. அது சரி, நான் ஒன்றும் ரோட்ல நிக்கல. என் பிள்ளைக்கு வேற எவனும் பொண்ணு கொடுக்கறா உங்க வீட்டுல வந்து நிக்கல. நானு ஏதோ நான் பெத்தொலைஞ்சன என் பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணதுனால அவ ஆசைப்பட்டா தான் வாழ்க்கப்பட்ட இடத்துல அண்ணனுக்கு பொண்ணு எடுக்கணும்னு ஆசைப்பட்டா. அதனால தானே அங்க வந்து நின்ன. நானு எல்லாம் கூடி வர்றப்போ உன் கூட பிறந்தவ அவ என்னமோ யார் அந்த பய இவ குடியை கெடுத்தவ இவ மேல பழிய போட்டவன். அந்த கேடு விட்ட வயலுக்கு இவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. இந்த கேவலமான கல்யாணத்துக்கு என்ன அழைக்கிறதுக்கு நீங்க வந்துட்டீங்க. அதுவும் என் பொண்ணு வரல, நீங்க தனியா அவ வராம போங்க. அவ என்ன நிலையில இருக்காள்? அது இல்ல மாமா, சில சந்தர்ப்ப சூழ்நிலை. சண்முகன் என் மனைவி இந்த கல்யாணம் நடந்தாதான் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டாங்க. அதை மனசுல வச்சுதான் தங்கச்சி இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டுச்சு. அதான் எல்லாரும் ஒத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். என்னவோ என்ன இலவோன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எவன் உங்களை மதிக்கிறானோ அவனை அப்படியே ஒதுக்கி தள்ளிடுறீங்க. எவன் உங்களை அவமானப்படுத்துறானோ அவன் காலில் விழுந்து தொங்கிட்டு இருக்கீங்க. ஓ அண்ணன் சண்முகம் என் பிள்ளைய திமிரு பிடிச்சி செருப்பால் அடிச்சான். இன்னைக்கு என்னடா வேண்டாத பொண்டாட்டி காலில் விழுந்துட்டு தொங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் என்ன என் பொண்ணு எனக்கு பிறந்து தொலைஞ்சாலே அவன் அங்க என்னன்னா உட்கார்ந்துக்கிட்டு இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு எப்படி இருக்கா, இன்னும் என்ன வேலையெல்லாம் பண்றான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்படியே இருக்கிறதால நீங்க அவங்களுக்கெல்லாம் அருமை தெரியல. உங்களுக்கெல்லாம் வீரமணியோட பொண்ணா இருந்தாலும் அங்க உங்க பொண்டாட்டியா இருந்தாலும் எல்லா வேலையும் பாக்குறா. அவன் ஒரு தடவையா 2 தடவையா பல தடவை கரிபூசியாச்சு என் மேல. என்ன பழப்பு நடந்தது எல்லாம் என்னால மறக்க முடியாது. ஆமா அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் என் பொண்ணே வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். உங்களை என்னால சொல்ல முடியாது, அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்க இந்த வீட்டு மாப்பிள்ளை எப்படி சொல்லுவேன்னா உங்க குடும்பத்தோட அதிக இங்கிதம் தெரிஞ்சவன் நான் எப்படி சொல்லுவேன்? இல்ல மாமா, நான் வந்ததே உங்களை முறையா அழைச்சு மரியாதை செய்யறதுக்காக தான். இல்ல மாப்பிள்ள, நான் என்ன சொல்றேன்னா நீங்க தனிப்பட்ட முறையில மாப்பிள்ளையா எப்ப வேணாலும் வாங்க, எப்ப வேணாலும் போங்க. இது உங்க வீடு, நீங்க மாப்பிள்ள. ஆனா இன்னொரு தடவை இந்த கல்யாண பத்திரிகை அது இதுன்னு தயவு செய்து நீங்க வர வேண்டாம். என் பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிட்டான். அதை தாண்டி எனக்கு நீங்க பல உதவிகள் பண்ணிருக்கீங்க. அதை நான் மதிக்கிறேன். அதனாலதான் இவ்வளவு தூரம் நான் பொறுமையா இந்த அளவுக்காவது அமைதியா நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இல்லாட்டினால் நான் பேசுறது வேற மாதிரி தான் இருக்கும். இருங்க மாப்பிள்ள, காஃபி சாப்பிட்டு போலாம். இல்லத்த பரவாயில்ல. கல்யாண பத்திரிக்கை கொடுக்க வந்துட்டாங்க. அவமானப்படுத்துறது இருக்கிற அவமானம் காணாது. எப்படியெல்லாம் அவமானப்படுத்தணுமோ அப்படியெல்லாம் அவமானப்படுத்துறாங்க. மாப்பிள்ளை விட்டு பத்திரிகை கொடுக்கிறாரு பெரிய இவர். அவர் வரமாட்டாரு, பெரிய விளக்கண்ண. அந்த அளவுக்கு நான் குறைஞ்சு போயிட்டேன் பாரு. அண்ணி, எல்லா சொந்தக்காரங்க லிஸ்டும் போட்டு வச்சிருக்கேன். அப்புறம் மண்டபத்துக்கு வந்து குழப்பமாயிட போகுது. சாந்தி, அதெல்லாம் நான் செக் பண்ணிட்டேன். கல்யாணத்துக்கு கரெக்டா வந்துடணும், ஓகேவா? கடைசி நேரத்துல வரல அது இதுன்னு சொல்லக்கூடாது, ஓகே? நீ வேணா ஒண்ணு பண்ணு, முன்னாடியே மண்டபத்துக்கு வேணா வந்துரு. எங்க வீட்ல எங்க அண்ணி அக்கா எல்லாரும் வந்துருவாங்க. அவங்களோட சேர்ந்தே நீ மண்டபத்துல இருந்துக்கலாம். என்ன சரியா? ஆனா கண்டிப்பா வந்துடணும், ஓகே? பாய். என்ன மேடம், யார்கிட்ட இவ்வளவு வாய்க்கிழியே பேசிட்டு இருக்கீங்க? அண்ணி, காலேஜ்ல என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதான் அவ கண்டிப்பா வரணும்னு கம்பல் பண்ணிட்டு இருக்கேன். மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட இவனுக்கு ரொம்ப க்ளோஸா, அதான், வேற எதுவும் இல்ல. சரி அண்ணி. என்ன அண்ணி ஏதோ டென்ஷனாவே வேலை பாக்குறீங்க? நல்லா சிரிச்சிட்டே வேலை பார்க்கணும் அண்ணி. என்ன நீ இப்படி இருக்கீங்க? அக்கா, உனக்கு என்ன தனியா சொல்லணுமா? நம்ம வீட்ல கல்யாணம் தானே நடக்குது. முகத்துல கொஞ்சம் பிரைட்னஸ் இருக்கணும்க்கா. இப்படி இருக்கணும், இப்படி இருக்க கூடாது, புரியுதா? அம்மா, நீ என்னமா யோசிச்சுட்டு இருக்க? எல்லாரும் இப்படியே இருக்கீங்க.
கல்யாண வீடுனா ரொம்ப ஜாலியா இருக்குமா? இப்படி இருந்தா என்ன பண்ற பாரு. ஏய், விடு. ஆமா. அண்ணே இங்க பாருங்களே என்ன பண்றாங்கன்னு. கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன வீட்டு விட்டு துரத்த பிளான் பண்றாங்கண்ணே. அவங்க எல்லாம் ஒண்ணே நம்பிட்டேன். அப்புறம் உனக்கு ஒண்ணு தெரியுமா? அண்ணன் உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்னண்ணே ஏதாவது கிஃப்டா? யோசிச்சு சொல்ல. புடவையா? அண்ணன் உனக்கு நகை வாங்கிட்டு வந்திருக்கேன். நகையா? சும்மா போய் தானே சொல்ற, உண்மையே சொல்லு. சொல்லுண்ணே ப்ளீஸ்ண்ணே. அம்மா தம்பி சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. என் புருஷன் சொல்ற மாதிரி நான் ஒரு லூசு தான். வந்த உடனே நான் காமிச்சிருக்கணுமா? நான் உமாவுக்கு நகை வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. சூப்பர். உமா இந்தா உனக்கு தான். நல்லா இருக்கா? அக்கா என்னக்கா இதெல்லாம்? உமா எதுவும் பெருசா இல்ல, சும்மா சாதாரண வளையல் தான். என்னால முடிஞ்சது, தப்பா எடுத்துக்காத, வாங்கிக்கோ உமா. ஆமா, எப்படி இத வாங்குன? இல்லண்ணி, அவர்கிட்ட கேட்டா கண்டிப்பா முடியாதுன்னு தான் சொல்லுவாரு. இந்த வீட்ல இருந்து எதை சுருட்டலான்னு சொல்லி யோசிப்பாரு. இதுல கல்யாண நகை அது இதுன்னு சொன்னா வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், சல்லி காசு கூட கொடுக்க மாட்டாரு. அதான் என்னோட தாலியில இருந்த குண்டு மணிகளை வித்து உமாக்காக இந்த வளையலை வாங்கிட்டு வந்தேன். தாலியில இந்த குண்டு மணி எல்லாம் எதுக்கு போடுறாங்கன்னு யோசிச்சு பார்த்தேன். அதுக்கு எதுவும் பெருசா அர்த்தம் இருக்கும்னு எனக்கு தெரியல. அதான் பேசாம வித்துடலான்னு வித்துட்டு இவளுக்கு இந்த நகை எடுத்தேன். அண்ணி என்ன நீ இது? எனக்கு மட்டும் தங்கச்சிக்கு ஏதாவது பண்ணணும்னு இருக்காதா? எல்லாருமே பண்றாங்க. நானும் ஏதாவது வேலைக்கு போற மாதிரி இருந்தா வேலைக்கு போய் சம்பாதிச்சு தங்கச்சிக்கு ஏதாவது செஞ்சிருக்கலாம். சில பொண்ணுங்க மாதிரி சாமர்த்தியமா புருஷன் காசை புடுங்கி வச்சுக்கிட்டு கூட ஏதாவது பண்ணலாம். எனக்கு அதெல்லாம் பத்தாது. நான் தத்தி தானே. ஏண்டி, அது நம்ம வீட்டுல போட்ட தாலி தானே. அதுல இருந்து எடுத்து என் தங்கச்சிக்கு பண்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? என்னம்மா அது? அந்த ஆளுக்கு தெரிஞ்சா பிரச்சனை பண்ணுவாரு. இருக்கட்டும் தம்பி, நம்ம உமாவுக்கு தானே. இது ரொம்ப சின்ன விஷயம்தான். இங்க பாருக்கா, நீ திரும்ப வீட்டுக்கு போகும்போது அந்த பணத்தை வாங்கிக்கோ. நீ திருப்பி அந்த தாலி குண்டை வாங்கி உன் தாலியில கோத்துக்கோ. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சரவணா. உமா, உனக்கு இது பிடிச்சிருக்குல்ல? ஏய், பிறந்து விட்டு போயாச்சுல்ல, அப்போ நான் இன்னொரு வீட்டு பொண்ணு தானே. அதான் என் பங்குக்கும் ஏதாவது உனக்கு பண்ணணும்னு நினைச்சேன். என்ன இருந்தாலும் நான் உனக்கு செய்யணும்ல. அழாத உமா, அழாத. அம்மா, சாந்தி, சாந்தி.
சாந்தி அழாதம்மா. அக்கா நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. அக்கா வாங்கி கொடுத்த வளையல் உமா ரொம்ப நல்லா உனக்கு இருக்கு. பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணே அண்ணே நல்லா இருக்கா அண்ணே? நல்லா இருக்குடா. ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணே அக்கா வாங்கி கொடுத்த வளையல் நல்லா இருக்குமா? சார் அண்ணே பாருங்க, அக்கா வாங்கி கொடுத்த வளையல் பாருங்க அண்ணே. நல்லா இருக்கு. நீ அழாத அழாத அழாதம்மா. அழாத அழக்கூடாது. அழாதம்மா. என்னங்க ஒரு நிமிஷம் உள்ள வரீங்களா? அக்கா நல்லா இருக்கா? அக்கா வாங்கி கொடுத்த வளையல்மா. என்னங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வெளியில தர்ம தர்மம் நின்னுட்டு டயலாக் பேசிட்டு இருக்கீங்க. நான் என்ன தப்பா பேசினேன்? என்ன உங்க அக்காவுக்கு தாலி கொண்டு திரும்ப வாங்கிக்க பணம் வாங்கிக்கன்னு சொல்றீங்க அங்க போயிட்டு? வீட்ல இத்தனை பேர் அங்க இருந்தாங்கல்ல, யாராவது ஒருத்தராவது வாய திறந்தாங்களா? நீங்க மட்டும் என்னத்துக்குங்க இப்படி இருக்கீங்க? ஓரா தெரியல இதெல்லாம் உங்களுக்கு? சரி சரிங்க, ஒரு பேச்சுக்காகவே சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு பணம் கேட்டா கொடுத்துருவீங்களா? உங்களுக்கு பணம் என்ன வழியுதா? என்ன ஆனந்தி, நம்ம அக்கா தானே. நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? ஆமாங்க ஆமா, என் அக்கா, என் அண்ணன், என் தங்கச்சி, என் அண்ணி, கடைசியில எனக்கு என்ன ஒரு சட்டி பணம் தான் மிஞ்சம். எல்லாம் சரி, ஏதோ நகை வாங்கிட்டு வந்தேன்னு வெளியில சொன்னீங்களே, ஏங்க நகை வாங்கிட்டு வந்தோன்னு முதல்ல என்கிட்ட தானே காமிக்கணும். அது உமாக்கு தானே வாங்கிட்டு வந்தேன், அதனாலதான் சொன்னேன். இதுல ஒன்னும் குறைச்சல் கிடையாது. நல்லா ஏட்டிக்கு போட்டு பேசுங்க. இந்த பட்டிமன்றத்துல பேசி பேசி அப்படியே வீட்லயும் வந்து பேசுங்க. சரி, உமாக்கு நகை வாங்குனீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. என்கிட்ட காட்டிட்டு அதை அங்க கொண்டு போய் கொடுத்துருக்கலாம்ல. உங்க பெரிய அண்ணன் நகை ஏது என்னன்னு கூட பாக்கல. மீனாட்சி அக்கா தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ராஜேந்திர அண்ணன் முழுக்க முழுக்க வைஜெயந்தி அக்கா அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்காரு. எள்ளுன்னா என்னன்னு வந்து நிக்கிறாரு. நீங்க தான் நான் என்ன சொன்னாலும் அதுக்கு ஏறு மாற என்ன முடியுமோ பண்றீங்க. சொல்லு, இப்ப நான் என்ன பண்ணும் உனக்கு? எதுக்கு ரூம்குள்ள வந்து பிரச்சனை பண்ற? சரி, ஏதோ ஒரு நகை வாங்கிட்டு வந்தீங்களா, அதை காமிங்க பார்க்கலாம். உங்க தங்கச்சிக்கு ஆசையா வாங்கின நகை, ராசியான நகையை பார்க்கலாம். என்னங்க எத்தனை பவுனுங்க இது? 4.5 பவுனு. அடே அப்பா, 4.5 பவுனா? என்னங்க இவ்ளோ அசால்ட்டா சொல்றீங்க 4.5 பவுனுன்னு? ஒரு பவுன் விலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க வாங்கி இருக்கிற டிசைன் அது இதுன்னு பார்த்தா காசு எங்கேயோ எகிரி போயிருக்குமே. சரி, உங்களுக்கு எப்படி இந்த காசு கிடைச்சது? அதான் ஆனந்தி, பேங்க்ல இருந்த பணம், அப்புறம் கொஞ்சம் கடன் வாங்கி இதை வாங்கினேன். பண்ணலாமே, பண்ணலாம். நீங்க மட்டும் எங்க விவரமே இல்லாம இவ்வளவு வெகுளியா நின்னுட்டு இருக்கீங்க? பண்றதுன்னு ஆயிடுச்சு, அதை நான் சிறப்பா பண்ணணும்ல. மீனாட்சி அக்கா பொதுவுல இருந்து எடுத்து எல்லா காசையும் போட்டு எடுத்துட்டு அவங்க தான் பெருசா காசு கொடுத்து செஞ்ச மாதிரி சீன் போட்டுட்டு இருக்காங்க. உங்க ராஜேந்திர அண்ணன் விடுங்க, அவர் பெரிய கோடீஸ்வரர் பாரு. அவங்களும் சிம்பிளா தானே பண்றாங்க. உங்க அக்கா கேட்கவே வேணாம். ஏதோ தாலி குண்டை வித்து நீங்க போட்ட நகையில இருந்து கொஞ்சம் எடுத்து இல்ல சொற்பத்தை எடுத்து திருப்பி கொடுக்கறாங்க.
சார் மட்டும் அப்படியே தாராளமா பண்றாங்க. இங்க பாருங்க, கொஞ்சம் நிதானம் வேணும். ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் தான் சொல்றாங்க. இது வீட்ல போடுறது, கடல்ல போடுற மாதிரி அப்படியே கரைஞ்சு போயிடும். என்ன சொல்ல வர நீ? நாம தொழில் தொடங்கும் போது நீ தான் உமாவுக்கு தனியா செய்யலாம், நாம தனியா செய்வோம், அதான் மரியாதைன்னு பேசுன. ஆமா, இப்போ நான் அதை தான் சொல்றேன். ஆனா இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்குங்க. இல்ல, இதெல்லாம் வேண்டாம். நம்ம உமாவுக்கு வேற நகை எடுத்து கொடுத்துடலாம். எது? இது என்கிட்ட இருக்கட்டும். என்ன ஆனந்தி, உமாவுக்கு வாங்கினத போய்? ஐயோ, இங்க பாருங்க, நம்ம உமாவுக்கு வேற நகை எடுத்து கொடுத்துடலாம். நாம இப்பதானே தொழில் தொடங்கி இருக்கோம், அதுல ஏத்தம் இறக்கம் எல்லாமே இருக்கும். எல்லா காசையும் இதுலயே கொட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் கஷ்டம் நமக்கு தேவை இருக்கும்போது காசு புரட்டவே முடியாது. நீங்க இருங்க, வேற நகை பாத்துக்கலாம். இல்ல ஆனந்தி, நான் என்ன சொல்ல வரேன்னா அது உமாவுக்கு ஏய் சரவணா, நீ உமாவுக்கு நகை வாங்கி வச்சிருக்கல, அது அம்மா பார்க்கணும்னு சொல்றாங்க. வா. வாடா. ஐயோ கடவுளே, அதான் பிரச்சனையே. அதுக்கு தான் நாங்க இவ்வளவு நேரம் வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தோம். நீங்களே சொல்லுங்கம்மா, இவருக்கு நகை வாங்க தெரிஞ்சா வாங்கணும், இல்லன்னா சும்மா இருக்கணும். அதை விட்டுட்டு கண்ணா பின்னான்னு ஏதோ ஒண்ணு கொண்டு வந்தா கோவம் வருமா வராத சொல்லுங்க. அண்ணி, என்ன ஏதுன்னு கொஞ்சமாவது யோசிக்கணும், இல்லன்னா என்னையாவது கூட்டிட்டு போயிருக்கணும். ஏன் நீ என்ன ஆச்சு? அண்ணன் வாங்க நகை உங்களுக்கு பிடிக்கலையா? ஐயோ, பிடிக்கலையாவா? கன்றாவி கன்றாவி, டிசைன் ரொம்ப படு மோசம் தெரியுமா? நானே அந்த நகையை போட மாட்டேன்னு பாத்துக்கேன். நீ வேற காலேஜ் போற பொண்ணு, நீ அதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க மாட்டேன். அவ்வளவு பழசு தெரியுமா? அது வேற அந்த நகை ஃபுல்லா கல்லு வச்சது, கல்லு கூட அவ்வளவு மங்கலா இருக்கு. அப்பா சாமி, முதல்ல அதை கொண்டு போய் மாத்திட்டு வந்துடணும். பரவாயில்ல, அதை காட்டுங்களேன். சரவணா என்னதான் செலக்ட் பண்ணிருக்கான்னு பாக்கலாம். ஐயோ வேண்டாம் வேண்டாம், நீங்க வேற. வீட்ல எல்லாரும் சூப்பரா பண்ணிருக்கீங்க, நான் அதை கொடுத்தேன்னா என் மான மரியாதை எல்லாம் போயிடும். வேண்டாமா, வேண்டாம் வேண்டாம். முதல் வேலையா நான் அதை கொண்டு போய் மாத்திட்டே வந்துடுறேன். அப்புறமா என் கையாலேயே நான் உமாவுக்கு தரேன். அம்மா, நீங்களே சொல்லுங்க, இவர் நகை வாங்க போகும்போது என்ன கூட்டிட்டு போகணுமா கூடாதா? இந்த மீனாட்சி அக்கா செலக்ஷனும் வைஜெயந்தி அக்கா செலக்ஷனும் சூப்பரா இருக்கு. எல்லாத்தையும் பார்த்துட்டு இத பார்த்து ரொம்ப கேவலமா நினைக்க மாட்டா உமா? சரிம்மா, அவளை மோசமா தோணுச்சுன்னா நீயே அவளுக்கு மாத்தி கொண்டு வந்து கொடு. சரிம்மா, முத வேலையா நான் அதை பாக்குறேன். சரிம்மா. என்னண்ணே திடீர்னு வர சொல்லியிருக்கீங்க? ஒன்றும் இல்லை முருகா, உங்ககிட்ட சில விஷயம்லாம் பேசணும், அதான் கூப்பிட்டேன். என்னண்ணே, கல்யாண வழியெல்லாம் தடவெல்லாம் போயிட்டு இருக்கு போல. நேற்று கூட அண்ணனை பார்த்தேன், அண்ணன் சொன்னார் மண்டபம்லாம் பேசி புக் பண்ணியாச்சு, கேட்ரிங்லேயும் சொல்லியாச்சுன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. ஆமாம் முருகா, அது நம்ம வீட்டில் நடக்கிற கடைசி கல்யாணம், அதனால் எல்லாமே சிறப்பாக பண்ணணும், சூப்பராக பண்ணணும்னு அண்ணன் ஆசைப்படுறாரு. அண்ணே, செமையாக நடக்குண்ணே. நம்ம வீட்டு கல்யாண சாப்பாட்டை ஒரு பிடி பிடிக்கும் நானும் அவளை காத்துட்டு இருக்கேனே. எங்க உங்க கல்யாணம் தான் கூப்பிடல. சரி, அட்லீஸ்ட் ராஜேந்திரன் கல்யாணத்துக்காக கூப்பிடுங்கன்னு பார்த்தா அவரும் சொல்லா கொள்ளாம திடீர்னு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நின்றுட்டாரு. அப்புறம் நம்ம சரவணோட கல்யாணம் அது சிம்பிளா நடந்து போச்சு. ஆனா நம்ம தங்கச்சி கல்யாணம் தானே, வெயிட் பண்ணிட்டு இருக்கேனே, அவளை காத்துட்டு இருக்கேனே. கண்டிப்பாக சிறப்பாக நடக்கும். உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அண்ணன் நம்மக்கிட்ட இப்படி கேட்குறாருன்னு தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காத. என்னண்ணே சொல்லுண்ணே, எதுவாக இருந்தாலும் சொல்லுண்ணே. எதுக்கு இவ்வளோ பீடியை போட்டுட்டு இருக்கீங்க? ஏன்ட்ட கேட்கறதுல என்னென்ன இருக்கு? எனக்கு கொஞ்சம் அவசரமாக பணம் தேவைப்படுது. சொல்லுண்ணே, எவ்வளோண்ணே தேவைப்படுது? ஒரு 50,000 தேவைப்படுது. என்னென்ன திடீர்னு? இல்லை, உனக்கு தெரிஞ்சவங்க வட்டாரத்தில் யாராவது தெரிஞ்சவங்க பணம் கொடுத்தா கூட ஓகே தான். அவ்வளோ பணம் உங்களுக்கு? அண்ணே கடை இருக்கு, எப்போ கேட்டாலும் பெரிய பணம் கொடுக்க போறாரு, அப்புறம் என்னண்ணே?
இல்லை தங்கச்சிக்கு நம்ம பங்குக்கு ஏதாவது செய்யணும்ல, அதான் வட்டிக்கு கொடுக்க யாராவது இருக்காங்களான்னு உங்ககிட்ட கேட்டேன். என்னென்ன சொல்றீங்க? வீட்டில் எல்லாரும் குடும்பத்தில் பொதுவாக செய்யறதானே, அப்புறம் ஏன்னா நீங்கள் தனியாக செஞ்சுக்கிட்டு? பொதுவாக எனக்கு ஒரு பங்கு இருக்குது, அதுலேயும் செய்கிறாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. மற்ற தம்பிங்கெல்லாம் தனித்தனியாக செய்யும் பொழுது நான் மட்டும் செய்யலைன்னா மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. என்னண்ணே, யாருன்னு தனியாக செய்ய போகிறாங்க? இல்லை, நம்ம சரவணன் தான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறதுனால சேர்த்து வச்ச தொகையில் ஏதோ நகை வாங்கியிருக்கான். அதே மாதிரி ராஜேந்திரனோட பொண்டாட்டி கூட ஏதோ நகை வாங்கியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். நாமளும் தனியாக ஏதாவது தங்கச்சிக்கு செஞ்சால் நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. அண்ணே, நான் கேள்விப்பட்டேனே, அண்ணி கூட திரும்ப வீட்டுக்கு வர போகிறாங்களாமண்ணே. ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. அப்புறம் என்னண்ணே, இது அண்ணி வீட்டு கல்யாணம் தானே, நீங்கள் தானே இந்த கல்யாணத்துக்கே காரணகர்த்தா. அப்புறம் ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, தனியாக செய்யணும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்லை, அது வேற இது வேற. என் தங்கச்சிக்கு நான் தனியாக செஞ்சால் தானே நல்லாயிருக்கும். அண்ணே, இவ்வளோ பெரிய குடும்பத்தில் பிறந்திருக்கீங்க, அப்புறம் என்னண்ணே பெரியன்னு எல்லாத்துக்கும் பொதுவாக செய்ய போறாரு, இதை பற்றியெல்லாம் ஏன்னா நீ யோசிச்சுட்டு இருக்க? இல்லை முருகா, அவங்க தனியாக வாங்கியிருக்காங்க, நான் செய்யலைன்னா நல்லா இருக்காது இல்லை. அதனால தான் இப்படி பண்ணணும்னு யோசித்தேன். எனக்கு தெரிஞ்ச இடத்துல யாரும் கிடையாதுண்ணே, ஆனால் விசாரிச்சு பார்த்து சொல்கிறேண்ணே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் கடை வாங்கும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அவங்க எதுவும் சொல்லாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம். அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒரு மாதம் இருக்கே. நீ எதுவும் யோசிக்காம பணம் மட்டும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தனா நல்லாயிருக்கும். சரிண்ணே, நான் பண்ணித்தரேண்ணே. சரி. முருகா அண்ணே, நான் இந்த மாதிரி கேட்ட விஷயம் வீட்டில் யாருக்கும் தெரிய வேணாம், ஏன்னா எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது, அதுக்காக சொல்கிறேன். சரிண்ணே, நான் பார்த்துக்கிறேண்ணே, வரேண்ணே. சரி.